கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 24:35. Matthew 24:35. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டதனுடைய தற்காலிக நிலைமையும் தன்னுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ள வார்த்தை, அது எந்த காலத்திலையும் எதனாலையும் ஒளிந்து போகாது. அது விசேஷமா இங்க சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன? அவருடைய வாக்கு தத்துவம், எச்சரிக்கை, தீர்க்க தரிசனமாய் அவர் எப்பொழுது வரப்போகிறார், என்னென்ன அடையாளங்கள் என்று சொல்லி முடித்துவிட்டு, நான் சொன்னதெல்லாம் நிச்சயமா நடைபெறும் என்பதற்கு ஒரு மாறாத, ஒரு அழிவில்லாத ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வானமும் பூமியும் ஒளிந்து போகும். ஏன்னா படைக்கப்பட்டவைகள் தற்காலிகம். இங்க வானம் சொல்லும் போது நம்ம பார்க்கக்கூடிய மேகங்கள், அதற்கு மேலான உள்ளது நட்சத்திரங்கள் மற்றும் இந்த கோள்கள் எல்லாம் சொல்றோம்ல, அது எல்லாமே. பூமி என்ன? நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம், தேசங்கள், இந்த பூமியில் உள்ள அடிப்படை கோட்பாடுகள், இதெல்லாம் ஒரு நாள் ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போயிடும். ஏன்னா பேதுரு எழுதும்போது 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்றாரு? இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போகும் என்று சொல்லக்கூடியது. இதனோட நிறைவேற்றத்தை நம்ம எங்க பார்க்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். புதிய வானம் புதிய பூமி அப்படியே வந்து இந்த பழைய வானம் பழைய பூமி எல்லாம் அழிந்து போய் உருவாக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, எல்லா மனிதர்களும் இதுல எதுவுமே எல்லாமே தற்காலிகம் என்பத. ஆனால் என்ன? என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய ஒரு காரியம் கொடுக்கிறாரு பாருங்க. நம்ம காணக்கூடிய இந்த அண்ட சராசரங்களை காட்டிலும் என்னுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, என்னுடைய வாக்கு தத்தங்கள், என்னுடைய கற்பனைகள், என்னுடைய சுவிசேஷம் என்ன ஆகாது? ஒரு காலம் மாறாது. அது நித்தியமானது. அது அழிந்து போவதில்லை. அது தோல்வி அடைவதில்லை என்று சொல்லக்கூடியதாக. ஏசாயா 40வது அதிகாரம் 8வது வருஷத்துல பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை என்ன? சர்வ காலங்களிலும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. இப்ப சொல்லும் போது என்ன? இங்க படைக்கப்பட்டவைகள், இந்த பூமி வானம் எல்லாமே தற்காலிகமானது. கர்த்தருடைய வார்த்தை நித்தியமானது. படைக்கப்பட்டவையெல்லாம் ஒளிந்து போகும். தேவனுடைய வார்த்தை ஒரு கால் ஒளிந்து போக முடியும். படைக்கப்பட்டவையெல்லாம் அசைக்கப்படும், இது அசைக்கப்படாதது. இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா இது சங்கீதம் 119, சங்கீதம் 89 சொன்ன போல எப்பொழுதும் பெர்மனண்டா செட்டில் ஆனதா இருக்கக்கூடியது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம், அவருடைய வல்லமை என்ன? அது தெய்வீக தன்மை கொண்டது. அது தெய்வீக அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல இங்க பார்க்கிறோம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்களுடைய நிச்சயத்தை குறிக்கும் விதமாக தன்னுடைய வார்த்தை ஒரு காலும் ஒளிந்து போவதில்லை என்பதை சொல்லி சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, ஒரு புத்திசாலியாக இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கைய அழிந்து போகக்கூடியது மேல கட்டுவீங்களா, அழியாதது மேல கட்டுவீங்களா? நீங்க பெரிய ஒரு படிச்சாலா இருக்கணும், ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும்லாம் கிடையாதுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா இன்னொரு உபமானம் சொல்லி கொடுக்கிறார். என்ன? 2 பேர் வீடு கட்டினா, ஒருத்தன் மண்ணுல வீடு கட்டினா, இன்னொருத்தன் கண்மலையின் மேல வீடு கட்டினா. லூக்கா 11வது சொல்லி கொடுக்கிறாரு. என்ன? பெருங்காற்றும் பெரும் புயலும் வருது. மண்ணுல கட்டின வீடு என்ன ஆகுது? ஒண்ணும் இல்லாம போயிருது. ஆனா கண்மலையின் மேல கட்டுற வீடு நிலைச்சு நிக்குது. இப்ப நீங்க யோசிங்க, நீங்க உங்க வீட எதுல கட்டுவீங்க? அப்போ உங்க வாழ்க்கைய நீங்க எதுல கட்டுவீங்க? நீங்க காண்கிற இந்த பூமி, இந்த வானம், இந்த நட்சத்திரங்கள், இந்த கோள்கள், சூரியன், சந்திரன், இது எல்லாம் அழிஞ்சு போயிருங்க. அப்போ ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். நீங்க உங்க வாழ்க்கைய எதன் மேல கட்டுறவங்களா இருக்கிறீங்க? அழிந்து போவதன் மேலமா, அழியாததன் மூலமா? ஏன்னா இங்க தன்னுடைய வருகையை குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு?
நான் சொன்ன என்ன காரியமோ அப்படியே நடைபெறும் என்பதற்கு அடையாளமாக என்னுடைய வார்த்தை ஒரு காலம் அழிஞ்சு போகாது. அது நித்தியமான வார்த்தைகள், அது வல்லமையுள்ள வார்த்தைகள், அது தெய்வீக தன்மையுள்ள வார்த்தைகள் என்று சொல்லும் விதமாக என்ன சொல்றாரு, என்ன ஒளிஞ்சு போனாலும் என் வார்த்தை ஒளிஞ்சு போவதில்லை. அப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க காண்கிற மனிதர்களோ நீங்க காண்கிற காரியங்களோ இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணுதான். அதனால உங்களுடைய வார்த்தையை அழிந்து போகாததன் மேல் கட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? வல்ல பிதாவே, இது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் பெரிய புத்திசாலியா இருக்க தேவையில்லை ஆண்டவரே. அவர்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும், காணுகிற உலகம் எல்லாமே ஒரு தற்காலிகமானது. தேவனுடைய வார்த்தை தான் நிரந்தரம் என்பது தெரியும். அதனால ஆண்டவரே, அவர்கள் நித்திய காலத்திற்கும் நிரந்தரமாய் இருக்கக்கூடிய இதன் மேல் தங்களுடைய வாழ்க்கையை கட்ட எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.